ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பலவிதமான நோய்கள் உண்டாகுது. அதே நம்ம முன்னோர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. காரணம் என்னென்னா அவங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டது தான். இப்போ அப்படி கிடையாது. நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். ஏன்னா உணவால் முடியாதது கண்டிப்பாக மருந்தால் முடியாது. அதனால் இருக்கிறத வச்சு நாம் ஆரோக்கியமாக வாழலாம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலே எந்த நோயும் நம்மளை நெருங்காது. இந்த பாலை தினமும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம். இப்போது நான் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். அதாவது எப்போவுமே பூண்டு பால் வைக்கிறதுக்கு நாட்டு பூண்டு வாங்கிக்கோங்க, மலைப்பூண்டு வேண்டாம். அதுவும் நான் 2 பேர் குடிக்கிறதுனால 15 பல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் 7 பல் போதுமானது. இப்போ நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் காய்ச்சாத பால் 1 டம்ளர் ஊற்றியிருக்கேன். அது கூட ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணியும் ஊற்றியிருக்கேன். இதை அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம். காய்ச்சாத பாலில் பூண்டை போட்டு கொதிக்க வச்சோன்னா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா பால் கொதி வந்ததுக்கப்புறம் பூண்டு பல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோன்னா அது தெரியாது, சீக்கிரமாகவும் வெந்துடும். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது நல்லா வெந்துடும் ஒரு 5 நிமிஷத்துலேயே. இது நம்ம முன்னோர்கள் சொன்னது தான், நாம் மறந்த ஒன்று தான். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பூண்டு பல் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா போதும், பூண்டெல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிரும். எப்போவுமே இந்த மாதிரி மருந்து எதுவாக இருந்தாலும் சரி, அடுப்பை வேகமாக வைக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சிங்கன்னா தீஞ்சு போகாமல் அது பாட்டுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. பொதுவாகவே வாய்வு தொல்லை உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா அது பலவிதமான கோளாறுகளை உண்டு பண்ணும். வாய்வு அதிகமாகும்போது நம்ம உடலில் எந்த இடம் பலவீனமாக இருக்கோ அந்த இடத்துல போய் வாய்வு உட்காந்துச்சுன்னா அது நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இப்போது இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சிறந்த கிருமி நாசினி. இது வயிற்றில் இருக்கிற அந்த புண்ணு, வயிற்று வலி இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. அடுத்து இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளி, ஜுரம், இருமல், காய்ச்சல் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. அடுத்து இப்போ பெரியவங்க குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு எதுவும் தேவையில்லை. இதே குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அவசியம் இந்த மாதிரி பனங்கள் கண்டை எடுத்து நல்லா பவுடராக நுணுக்கி பாலில் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாடை எதுவுமே தெரியாது. பசங்க விரும்பி குடிப்பாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவசியம் பனங்கள் கண்டு போட்டுக்கோங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துட்டு வெறும் இந்த மாதிரி சும்மா பாலை மட்டுமே குடித்தா போதுமானது. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு பால் ரெடி ஆயிடுச்சு. தினமும் இரவு இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், செரிமான கோளாறுகளை சரி செய்யும். அதே மாதிரி நெஞ்சு சளி, ஜலதோஷம், காய்ச்சல் இது எல்லாமே சரியாகும். வயிற்றில் புண் வரவே வராது. அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அவசியம் இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பால் பிடிக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் சுடுதண்ணியில் இதே மாதிரி ஒரு 5 பூண்டு பல், கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு தினந்தோறும் இரவில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலே போதும். கண்டிப்பாக உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும். அதே மாதிரி கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னா அது இதயத்தில் அடைப்பை ஏற்படுத்தும். நாம் இந்த பூண்டு பாலை தினமும் குடிச்சிட்டு வர்றதுனால அந்த உடலில் இருக்க தேவையற்ற கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு அடைப்புகள்லாம் சரியாகும். எதுவுமே வருவதற்கு, அதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடி பாதுகாத்தா ரொம்பவே நல்லது. வந்ததுக்கப்புறம் போக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் வர்றதுக்கு முன்னாடி தினமும் இதை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. மெயினாக ஆண்மை கோளாறுகள் எல்லாமே சரியாகும். வாய்வு தொல்லை, இடுப்பு வலி, மூட்டு வலி, கால் வலி, இன்னும் பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது இந்த பூண்டு பால். இது ரொம்பவே நல்லது. ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கக்கூடியது. ரத்த அழுத்தம் ரொம்பவே சீராகும்.
பாலூட்டும் தாய்மார்கள் அவசியம் இந்த பாலை தினமும் குடிங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். அதே மாதிரி குழந்த பிறந்ததும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தலைக்கு ஊற்றுறாங்கல்ல, தலைக்கு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் இந்த பாலை தான் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. எங்கள் ஆச்சி இதை தான் கொடுக்க சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இரவு ஃபுல்லாக வெறும் வயிறாக இருக்கிறதுனால நம்ம வயிற்றில் வந்து வாய்வு கோளாறை உண்டு பண்ணும். இந்த பாலை நாம் குடிக்கும்போது அது எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது, வயிற்றில் இருக்க அந்த புண்ணையும் ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இதை தான் கொடுக்க சொல்லுவாங்க. நாங்கள் இதை தான் குடித்தோம். நம்ம முன்னோர்கள் சொன்னது. இப்போ நாம் இது எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்க அவசியம் தினமும் பாலில் ஒரு 5 பல் பூண்டு போட்டு வேக வச்சு குடிக்கிறதுனால சர்க்கரை நோயோட அளவு கட்டுக்குள் வரும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினாதான் அமிர்தமும் நஞ்சாகும். நாம் 5 இல்லைன்னா 7 சேர்த்துக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. அதிகமாக எடுத்துக்கும் போது தான் அது நமக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். எப்பவுமே நோய் வருமுன் காப்பது தான் நல்லது. எந்த நோயுமே இல்லைன்னா கூட தினமும் இந்த பாலை குடிச்சிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல நோய் வராமல் பார்த்துக்கலாம். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இயற்கையாகவே நாம் பெறலாம். ஏன்னா இந்த பாலில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்பை நாம் தான் பார்த்துக்கணும். நமக்காக ஒரு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்குனா போதும். நம்ம தாத்தா பாட்டி மாதிரி நாமளும் ரொம்பவே ஆரோக்கியமாக வாழலாம். அதே மாதிரி நரம்பு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். கழுத்துலலாம் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அவசியம் இந்த பாலை குடிங்க, கண்டிப்பாக சரியாகும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. இதை குடிக்கும்போது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நரம்பு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். நரம்புகள் அந்த அளவுக்கு நல்ல வலிமை பெறும். அதனால் தினமும் ரொம்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. தினமும் ஒரு 5 இல்லைன்னா 7 பல் போதுமானது போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கனாலே போதும். உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.